அருகே வடவீரநாயக்கன்பட்டியில் உள்ள அம்மாப்பட்டியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 110 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் அந்த குடியிருப்பு வீடுகளில் தங்களுக்கான வீடுகளை ஒதுக்க வேண்டும் என குரவர் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 2017ஆம் ஆண்டு கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் குரவர் பழங்குடியின மக்களுக்கு 110 குடியிருப்புகள் ஒதுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த நிலையில் தற்போது வரை வீடுகள் ஒதுக்கப்படாததால் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது குரவர் பழங்குடியின சமுதாயம் அல்லாத மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் அடுப்புகளை வைத்து பெண்கள் உணவு சமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் வனவியல் கட்சியின் சார்பிலும் தேனிவாழ் குரவர் பழங்குடி மக்கள் சார்பிலும் கஞ்சி காய்ச்சி உள்ளிருப்பு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா வடவீரநாயக்கன்பட்டியில் உள்ள இளவேணி காலனி என்கிற ஒரு காலனி பகுதியில் குடிசை மாற்று நல வாரியம் சார்பில் 2017 போராட்டத்தின் வலுவாக குரவர் பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட 110 பட்டாவுடன் சேர்ந்த நிலத்தை வீட்டு குடியிருப்பை இப்போ குரவர் பழங்குடி மக்களுக்கு அல்லாத பிற மக்களுக்கு தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறார்கள். அதனை கண்டித்து அந்த 110 பட்டா குடியிருப்பும் நிலமும் குரவரின மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள கோணவாய்க்கால் பகுதியில் பெருந்துறை கேசி பாளையம் கூட்டு குடிநீர் திட்ட தலைமை நீரேற்று நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து தினசரி 11.5 மில்லியன் லிட்டர் குடிநீர் காவிரி ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டு சித்தோடு, நசியனூர், கருமாண்டி செல்லிப்பாளையம், பெருந்துறை மற்றும் சென்னிமலை போன்ற 5 பேரூராட்சிகள் மற்றும் முகத்தி பிடாரியூர், ஒட்டப்பாறை என 2 பஞ்சாயத்து பகுதிகள் என 7 இடங்களுக்கு உள்ள பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 45 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தலைமை நீரேற்று நிலைய கட்டிடத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக அதன் அருகிலேயே 2.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைமை நீரேற்று நிலையம் கட்டப்பட உள்ள நிலையில் அந்த இடத்தில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். இதில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா உள்பட பல உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். காங்கேய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னிமலை பேரூராட்சிக்கு ஈரோடு காளிங்கராயன் பாளையம் பகுதியிலிருந்து காவேரி ஆற்றிலிருந்து இங்கே மின்சார மோட்டார் அமைக்கப்பட்டு இங்கே நீருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. போகிற வழியில் நசியனூர் பேரூராட்சி, அதேபோல் சித்தோடு பேரூராட்சி போன்ற பேரூராட்சிகளுக்கும் காசிபாளையம் பெருந்துறை அருகில் காசிபாளையம் பேரூராட்சி அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பெருந்துறை பேரூராட்சிக்கும் இதில் குடிநீர் திட்டம் இணைப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த திட்டம் எவ்வாறு இங்கிருந்து செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இது ஏன்னு சொன்னால் கடைக்கோடி பகுதியாக சென்னிமலை இருக்கிற காரணத்தினால் தேவையான குடிநீர் அங்கே கிடைப்பதில்லை. எனவே இங்கிருந்து எதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான ஆய்வை நானும் அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மரியாதைக்குரிய ஈரோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி மக்கள் தொடர்வதற்காக குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அலுவலர் பொறியாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் இங்கே கூடுதலாக மின்சார மோட்டார் அமைக்க வேண்டும், இன்னொரு கிணறு ஒன்று அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக மின்வழிவு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோக இன்றைக்கு கூடுதலாக பெயர்களெல்லாம் மின்சார கம்பிகளெல்லாம் மாற்றி கேபிள் அமைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மின்தடையின்றி இந்த குடிநீர் சப்ளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அதையெல்லாம் தான் நேரில் தெரிந்து வகையில் இந்த ஆய்வு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துருக்குது. அதை பற்றி நிபந்தனை இல்லாமல் செல்லும் பொழுது கூட்டம் ஏதாவது அதிகமாகி ஏதாவது வேறு விபத்துகள் ஏற்பட்டால் அரசு மீது குற்றச்சாட்டு வாய்ப்பு. சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசத்தில் அங்கே ஒரு ஆன்மீக கூட்டத்தில் அதில் சரியான விதிமுறைகள் ஏற்படுத்தாமல் ஒரு அரசுக்கு சரியான கவனத்துக்கு செல்லாமல் தான் அந்த விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பாதிக்கப்பட்டது. எனவே அது நாளைக்கு பின்னால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் வருகிற பொழுது அதற்கு அப்புறம் அரசைத்தான் பொறுப்பு சொல்லுவார். ஏன் இதை கண்டிஷன் போட்டுக்கலாம் என்று. எனவே அதையெல்லாம் சொல்லுகிற பொழுது அதை செவிசாய்த்து அதை ஏற்பாடு செய்து கொண்டால் அங்கு நிகழ்ச்சி நிம்மதியாக அவர்களும் நடத்துவார்கள், வேறு எந்த விபத்தும் ஏற்படாது பாதுகாக்கப்படும்.
திருப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணியின் சார்பில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு திருப்பூர் நல்லூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர் அணி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், யார் கட்சி தொடங்கினாலும் யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது வெற்றி பயணத்தில் பயணிக்கும் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எதை பற்றியும் கவலை கொள்ளாது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் அதனுடைய துணை அமைப்புகளில் ஒன்றான இளைஞர் அணியில் உறுப்பினர் இல்லந்தோறும் உறுப்பினர் சேர்க்கிற என்கிற திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய அறிவிப்புக்கு இணங்கவும் கழக இளைஞர் அணியுடைய செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவருடைய அறிவிப்புக்கு இணங்கவும் கழக இளைஞர் அணியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அதேபோல் ஒன்றிய நகர பகுதி கழக இளைஞரணியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களெல்லாம் ஆங்காங்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு, தாய் கழகத்தினுடைய ஒத்துழைப்போடு, மற்ற துணை அமைப்புடைய ஒத்துழைப்போடு இல்லந்தோறும் சென்று கழக இளைஞரணியில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அதற்காக உறுப்பினர் அட்டை அங்கே சென்னையிலே தலைமை கழகத்தில் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிற நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது. இதில் பல்வேறு இயக்கங்கள் இருந்து கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர் அணியில் அவர்களெல்லாம் தங்களை உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். அதே போல் அதில் ஏறத்தாழ இன்றைக்கு 100 பேர் அந்த மாற்று இயக்கத்திலிருந்து சேர்கிற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நேற்றைக்கு நடைபெற்ற திருப்பூர் தெற்கு மாவட்ட நம்முடைய கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதிகள் கூட்டத்தில் அங்கேயும் உறுப்பினர் அட்டை, கழக இளைஞரணியுடைய உறுப்பினர் அட்டை பதிவு செய்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. எனவே இனி ஆங்காங்கு இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் அவருக்கு உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் இல்லம் தேடி அவர்கள் உரியவரிடத்தில் ஒப்படைக்க இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பம்மதுகுளத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக லதா பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 230 மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் 550 மாணவர்கள் என வருகை பதிவேட்டை திருத்தி மோசடி செய்துள்ளார். மேலும் தலைமை ஆசிரியையின் முறைகேடுகளை கவனிக்காத வட்டார கல்வி அலுவலர் மேரி ஜோசப் மற்றும் தலைமை ஆசிரியர் லதாவும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி 2வது முறையாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளையன் கரிசல் பகுதியில் நன்றி தெரிவித்த அவர் அங்கு உள்ள விவசாய சங்க அலுவலகத்திற்கு சென்று விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணி மேற்கொள்ள தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் தேவையான அடிப்படை கட்டமைப்பு ஏதும் ஏற்படாமலும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற வகையில் கிராம நிர்வாக அலுவலர்களை மட்டுமே வைத்து இத்திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிறைவேற்றி தர மறுத்ததாலும் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இப்பணியை கிராம நிர்வாக அலுவலர்கள் செய்ய மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய் நிர்வாக ஆணையர் பேச்சுவார்த்தைக்கு பின் டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பணிகளை மேற்கொள்ள டேப் மற்றும் இணைய வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் அதேபோல் கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது பணிச்சுமை திணிக்கப்படுவதை கைவிடக் கோரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி ஆகிய 3 வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி ஆகிய 3 வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் கூட்டமைப்பு சார்பில் டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணியில் உள்ள குறைபாடுகளை களைந்திட வலியுறுத்தியும் மற்ற மாநிலங்களில் கடைபிடிப்பது போல் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட இணைச் செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட பொறுப்பாளர் நீலகண்டன், பாபநாசம் வட்ட செயலாளர்கள் பாலாஜி, ஜெய்சங்கர், வட்ட பொருளாளர் சிவபிரகாஷ், பிரச்சார செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருந்து சுற்றுலா பேருந்து ஒன்றில் 40 பேர் சென்றுள்ளனர். பேருந்தை காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முருகவேல் ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் ஏற்காட்டிலிருந்து அவர்கள் வீடு திரும்பும்போது மலைப்பாதையில் உள்ள 14வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கொண்டை ஊசி வளைவில் உள்ள தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு அந்தரத்தில் நின்றது. உடனடியாக பேருந்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் பேருந்தில் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வெளியே வந்தனர். இதனால் சுற்றுலா பயணிகளில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள புழுதிக்குளம் கிராமத்தில் கடந்த மே 29ஆம் தேதி வேலுச்சாமி மகன் கோபால்சாமி என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா, அவரது தாய் மாமா மோகன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் மோகன் பிணை ஆணை பெற்று கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் கீழத்தூவல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று கீழத்தூவல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு திரும்பி சென்றபோது கண்மாய்க்கரை அருகே அவரை வழிமறித்து இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழத்தூவல் போலீசார் அந்த கும்பலை தேடி வந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மகன் பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன், வேந்தோணி பகுதியைச் சேர்ந்த கபில்குமார், உச்சிப்புள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ், இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த கலைக்கண்ணன் ஆகிய 5 பேரை கீழத்தூவல் போலீசார் கைது செய்து கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கீழத்தூவல் போலீசார் அந்த கும்பலை தேடி வந்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் மகன் பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன், வேந்தோணி பகுதியைச் சேர்ந்த கபில்குமார், உச்சிப்புள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ், இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த கலைக்கண்ணன் ஆகிய 5 பேரை கீழத்தூவல் போலீசார் கைது செய்து கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டூரை சேர்ந்தவர் தினகரன். இவரும் சேர்வீடு பகுதியைச் சேர்ந்த மணி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் நத்தத்திலிருந்து குட்டூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூரில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த இனோவா கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மணி என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விபத்து தொடர்பாக கார் ஓட்டுநர் ராஜசேகரை நத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 598 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக 47.33 கோடி மதிப்பீட்டில் வங்கி உதவிக்கடன் திட்ட முகாமினை துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், மகளிர் திட்ட அலுவலர்கள் தங்கப்பாண்டி, ராஜா முகமது, பாண்டி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வங்கிக் கடன்களை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டுப்பட்டியில் வசித்து வருபவர் முதியவர் பார்வதி. கணவனை இழந்த இவர் ஆதரவின்றி மிகவும் சிதிலமடைந்த ஆபத்தான நிலையில் இருந்த குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனை கண்ட பசியில்லா தேசம் உருவாக்குவோம் அறக்கட்டளை மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி மூதாட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீட்டை கட்டி முடித்தனர். இந்த வீட்டின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் அமலாதேவி, செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வீட்டை திறந்து வைத்தனர்.
தனக்கு உதவிய அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு மூதாட்டி பார்வதி நன்றி தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடகிப்பட்டி ஊராட்சியில் மேற்குப்பட்டியை சேர்ந்தவர்கள் கூலி தொழிலாளி ராசுபிச்சை மற்றும் அழகுராஜா இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் செந்துறை சென்று அங்கு கோழிக்கறி வாங்கிவிட்டு மீண்டும் ஊருக்கு வந்துள்ளனர். அப்போது செந்துறை சார் பதிவாளர் அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த மினி வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் பலமாக மோதிக்கொண்டது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராசுபிச்சை பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அழகுராஜா என்பவர் படுகாயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இதனை அடுத்து மினி வேனை ஓட்டி வந்த செந்துறையை சேர்ந்த இயேசுவா என்பவரை கைது செய்த நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் மத நல்லிணக்க ஒற்றுமையை வலியுறுத்தியும் 33% பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசீனா சையது தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் நடைப்பயணத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேசிய மகிழா காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஹசீனா சையத், பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் போது பாஜக கட்சியினர் மௌனம் சாதித்து வருகின்றனர் என்றும், பாஜக ஆளும் மாநிலங்களிலேயே பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். பாஜகவின் ஆட்சியில் எப்போதுமே ஹிட்லரிசம் என்பதை நாம் அனைவரும் அறிந்தே இருக்கின்றோம். 2 கோடி வேலைவாய்ப்பு வருடத்திற்கு என்றார்கள். அப்படி என்றால் 10 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20 கோடி வேலைவாய்ப்பு எங்கு சென்றது? விவசாயிகளுக்கான நியாயம் எங்கு சென்றது? மணிப்பூர் பற்றி அறிந்த போது பாஜகவின் தலைவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை இல்லை. பாஜகவின் சிஎம் அங்கு இருக்கிறார். ராக்கெட் லாஞ்சர் எறியப்படுகிறது இப்போது. ஆனால் ஒரு வார்த்தை இவர்கள் பேசுவதில்லை. பெண்களுக்கு என்று எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, ஹத்ரஸ் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், எங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகம், பாலியல் வன்கொடுமைகள் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்ச கொடுமை. முசஃபர் நகர் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், ஹத்ரஸ் ஆகட்டும், இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கு நடந்தாலும் பாஜக வாய் திறவா மௌனியாக இருக்கிறது. ஆகவே மோடி அவர்களே, நீங்கள் எங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எங்களுக்கு உரிய உரிமை கொடுங்கள். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. The Constitution of India has laid down gender equality for us. எங்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். அதை நாங்கள் அகிம்சை வழியில் போராடி பெறுவோம் என்று சூளுரைத்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இன்று போதையை எப்போவுமே எதிர்க்கும் கட்சி காங்கிரஸ் கட்சி. போதையை நாங்கள் எதிர்க்கிறோம், சாராயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராலும் மாநிலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு அவர்களுக்கு உரிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டுள்ளது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் ஓப்பன் மார்க்கெட்டாக, ஓப்பன் ஹப்பாக இருக்கக்கூடியது குஜராத், நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் ஊர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பின்பு ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்தவர் விஜய், நமது நடிகர் விஜய் அவர்கள். அவருக்கு அப்போதே காங்கிரஸ் மீது ஈடுபாடு உண்டு, பற்றுண்டு. அவர் அப்போதே எங்களுடைய இளைஞர் காங்கிரஸில் இணைந்து பணியாற்ற விரும்பினார். ஆனால் அதற்கான சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால் அமையவில்லை. அவரது கட்சி மேலும் மேலும் வலுப்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் அவர் கூடிய விரைவில் எங்களுடன் இணைந்து விடுவார் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய விருப்பம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி பகுதியில் சதீஷ்குமார் என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முல்லாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் சையத் ஆகிய 2 இளைஞர்கள் மது போதையில் சதீஷ்குமாரின் பழக்கடையை உருட்டுக்கட்டையை கொண்டு அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட 2 இளைஞர்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கனிமொழி. இவர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றினை அளித்தார். அந்த புகாரில் பன்ருட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாகவும், இது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தனக்கு குழந்தை பிறந்துள்ளது என்றும், இந்நிலையில் தன்னை ஏமாற்றிய இளைஞருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடைபெற உள்ளதாக தெரியவந்துள்ளது என்றும், இதுகுறித்து கேட்டால் கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த மனுவில் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழக போக்குவரத்து துறை சார்பில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு பழைய பேருந்துகளை மாற்றம் செய்து அதற்கு பதிலாக புதிய BS6 ரக பேருந்துகளை இயக்க தொடர்ச்சியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தற்சமயம் இயங்கிக் கொண்டிருக்கும் புறநகர் வழித்தட பேருந்துகளுக்கு பதிலாக 15 எண்ணிக்கையிலான புதிய BS6 வகை புறநகர் பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு பேருந்துகள் சேவையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் பாத்தலை அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு உரிய வகையில் இருசக்கர வாகனத்தில் ஆடுகளுடன் வந்த 4 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஸ்ரீரங்கம் தாலுகா சிறுகமணி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன், அதே பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர், சிறுகமணியைச் சேர்ந்த அன்புதுரை மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவர் என்பதும் போலீசாருக்கு தெரியவந்தது. மேலும் ஜியபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருசக்கர வாகனம் மூலம் பல்வேறு இடங்களில் ஆடுகளை திருடி விற்பனை செய்ததும், காவல் காரப்பாளையம் பகுதியில் ஆடுகளை திருடிக் கொண்டு திருவானைக்கோவில் பகுதியில் உள்ள கறிக்கடை ஒன்றில் விற்பனை செய்வதற்காக வந்தபோது போலீசில் சிக்கியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் உள்ளிட்ட 4 பேரின் மீது வழக்கு பதிவு செய்த வாத்தலை போலீசார் அவர்களிடமிருந்து 5 ஆடுகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கன்னிச்சேரி புதூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட புதூர் மற்றும் தியாகராஜபுரம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த கிராமத்திற்கு 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் பதித்து 1 வருடம் ஆன நிலையில் அதிலும் தண்ணீர் வரவில்லை என கூறும் பொதுமக்கள் உடனடியாக இதனை சரி செய்து தங்கள் கிராமத்தில் குடிநீர் வசதி கிடைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர்.